Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் நம்ம 11th standard commerce chapter 7 continuations பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் chapter 7 அதாவது cooperative organization ஓட meaning, definition, principles and features நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு advantages and disadvantages பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு advantages of cooperative organization. ஃபர்ஸ்ட் advantage வந்து இது ஒரு voluntary organization. வாலண்ட்ரி அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஓன் வில்லிங்னஸோட விருப்பத்தோட நம்ம வந்து சேர்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எனி பர்சன் கேன் ஜாயின் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். யார் வேணால் சேர்ந்துக்கலாம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அண்ட் மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் அமாங் தி கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் ஸ்டார்டிங்கில் போகிற ஃபீஸ். அண்ட் வெளியே போகணும், ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அதில் இருக்க மெம்பர்ஸ் நினச்சாலும் அது வந்து ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எப்போது நம்மளுக்கு பிடிக்கலையோ அப்போ வந்து நம்ம அந்த அசோசியேஷனை விட்டு வெளியே வந்துக்கலாம். ஸோ வாலண்டரி ஆர்கனைசேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இன் cooperative organization. The membership of a cooperative society is open to all. Any person with common interest can become a member. The membership fee is kept low so that everyone could be able to join and benefit from cooperative society. At the same time, any member who wants to leave the society is free to do. There are no entry or exit barriers. Barriersனா வந்து தடைகள். உள்ள வரத்துக்கோ வெளியே போகிறதுக்கோ எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஈஸி ஃபார்மேஷன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஒரு 25% சேர்ந்தாங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். கோஆப்ரேட்டிவ்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் மச் ஈஸியர் வென் கம்பேர்ட் டு அ கம்பெனி. ஸோ கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணுறதை விட கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. Any 25% who have attained majority can join together for forming a cooperative society by observing simple legal formalities. Simple legal formalities follow பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி. இது வந்து டெமோக்ராட்டிக் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மேனுக்கு ஒரு ஓட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த ஆர்கனைசேஷனை வந்து பில்ட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ரஸி ஆர்கனைசேஷன். ஸோ அதுவும் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். A cooperative society is run on the principles of one man one vote. It implies that all members have equal rights in managing the affairs of the enterprise. Members with money power cannot dominate the management by buying majority shares. ஸோ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் வந்து நிறைய ஷேர் வாங்கிக்கிறேன், நிறைய ஷேர் வாங்கிட்டால் எனக்கு நிறைய ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிமாண்ட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலுமே ஒன் மெம்பர் ஒன் ஓட், அதுதான் வந்து பிரின்சிபிள். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் அப்படின்னு இங்கே எதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது. ப்ராஃபிட்டை வந்து மெயின் மோட்டோவாக இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சர்ப்ளஸை வந்துட்டு ஃபார் ப்ரொமோட்டிங் த பிஸ்னஸ் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட வெல்ஃபேர், அதாவது மெம்பர்ஸோட வெல்ஃபேர் தான் வந்துட்டு இவங்களுக்கு மெயின் எய்ம். அவங்க வந்து நல்லா இருக்கணும். வெல்ஃபேர் அப்படின்னா வந்துட்டு அதில் எல்லாமே சேரும். ஹெல்த், ஹாப்பினஸ், அவங்களோட ஃபார்ச்சூன்ஸ், ஸோ நலன்புரி, அதுதான் வந்து வெல்ஃபேர். சரிங்களா? A surplus generated by the cooperative society is distributed in an equitable manner among members. Therefore, all the members of a cooperative society are benefited. எல்லாருமே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, பலன் அடைகிறாங்க. Further, the society is also benefited because a sum not exceeding 10% of a surplus can be utilized for promoting the welfare of the locality in which the cooperative is located. So 10% எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ இவங்க வந்து எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கேபிட்டலுக்கு தான் வந்து இவங்க லயபிள்.
மெம்பர்ஸ் வந்துட்டு ஆர்கனைசேஷன், அதாவது கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனோட டெப்ட்டுக்கு வந்து இவங்க பொறுப்பாக முடியாது. The liability of a member in a cooperative society is limited to the extent of their capital contribution. They cannot be personally held liable for the debts of a society. ஸோ சொசைட்டியோட கடனுக்குள்ள இவங்க பொறுப்பாக முடியாது. ஏன்னா மெம்பர்ஸ் வந்துட்டு இப்போது அவர் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் சேர்ந்துருக்காரு ஒரு பர்சன் அப்படின்னா அவருக்கு எப்போ வில்லிங்னஸ் இல்லையோ அப்போ வந்து அவர் வெளியே போயிடலாம். ஸோ அதனால அவர் போட்ட கேபிட்டலுக்கு மட்டும்தான் அவர் வந்து லயபிள். அண்ட் கம்பெனியோட, அதாவது சொசைட்டியோட ஹோல் டெப்ட்ஸ்க்கு வந்து ஒரு மெம்பர் வந்து லயபிளாக இருக்க முடியாது, பொறுப்பாக முடியாது. செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இதுக்கு வந்து தனி ரூல்ஸ். செப்பரேட் லீகல் என்டிட்டி, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெம்பர்ஸ். சொசைட்டி தனி, மெம்பர்ஸ் தனி. சொசைட்டி எப்படி நம்ம வந்து கம்பெனி அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அந்த மாதிரி பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த சொசைட்டி தனி அண்ட் மெம்பர் தனி, செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ஜாய்ஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ், டிஃபர் ஃப்ரம் இட்ஸ் members. Therefore, its continuance is in no way affected by the death, insanity or insolvency of a members. அதாவது இது வந்து it enjoys perpetual existence. Perpetual existence என்ன நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பெர்பெக்சுவல்னால் வந்து நெவர் எண்டிங். ஸோ இந்த ஒரு மெம்பர் போனாலும் பாக்கி இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுவாங்க. எந்த ஒரு பார்ட்னர்னு சொல்ல எந்த ஒரு மெம்பரோட டெத்தோ இன்சானிட்டியோ இன்சால்வென்சியோ வந்துட்டு இந்த பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, இந்த சொசைட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஃபார்ம்ட் அட் த பேசிஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப். எல்லாரும் வந்துட்டு எல்லாருக்காகவும் வேலை செய்யணும். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். கோஆப்ரேஷன் அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஒத்துழைச்சி நடக்கிறதா வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ செல்ஃப் ஹெல்ப்பும் அங்கே இருக்கும், மியூச்சுவல் ஹெல்ப்பும் வந்து இருக்கும். தேர்ஃபோர் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் தேர் எஃபர்ட்ஸ் டு ப்ரொமோட் தேர் காமன் வெல்ஃபேர். அவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு வெல்ஃபேர் வந்து நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். Greater identity of interest. It operates in a limited geographical area and there is greater identity of interest among the members. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இவங்க ஃபார்ம் ஆவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனை பிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிரேட்டர் ஐடென்டிட்டியாக இருக்கும். நம்ம வந்து நல்ல ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்மால் ஏரியாவில் எத்தனை பேர் அவ்வளோ அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டோடு இருப்பாங்க, கம்மி பேர் தான் இருப்பாங்க. அண்ட் அந்த கம்மி பேர் இருந்தாலும் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கும். மெம்பர்ஸ் குட் பி இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர். தே கேன் கோஆப்ரேட் அண்ட் மேனேஜ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சொசைட்டி இன் அ மோர் எஃபெக்டிவ் மேனர். அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் சப்போர்ட். கவர்மெண்ட் சப்போர்ட் ஒரு அட்வான்டேஜ் தான். கவர்மெண்ட் வித் அ வியூ டு ப்ரமோட் த க்ரோத் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸ்டென்ஸ் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் தெம். அவங்கக்கிட்டேருந்து நிறைய சப்போர்ட் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கிடைக்கும். எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னா வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் லோன் அட் சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ரொவைட்ஸ் சப்சிடிஸ். சப்சிடிஸ்னால் வந்துட்டு மானியங்கள், அதாவது மணி கிராண்ட் பண்ணுறது பை த ஸ்டேட் கவர்மெண்ட், சரிங்களா? ஸோ அந்த மானியங்கள் கொடுக்கறது, லோன் கொடுக்கறது சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டோட சப்போர்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன். இங்கே வந்துட்டு டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த அல்டிமேட் கன்சியூமர். ஸோ இங்கே வந்து மிடில் மேன் ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. அண்ட் மிடில் மேனுக்கு செலவு இருந்தால் என்னென்ன செலவு பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து அது இல்லாமே வந்துட்டு இவங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கேன் டீல் டிரெக்ட்லி வித் த ப்ரொடியூசர் அண்ட் வித் த அல்டிமேட் கன்சியூமர். தேர்ஃபோர் தேர் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மிடில்மேன் அண்ட் கேன் சர்வ் தி ப்ராஃபிட் என்ஜாய்ட் பை த மிடில்மேன். மிடில்மேன் இருந்து அவங்களுக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுக்கணும் அதை வந்துட்டு இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. டேக்ஸ் கன்செஷன், இதுவும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்.
ஏன்னா வந்துட்டு டேக்ஸ் கன்செஷன் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து புவர் பீப்புளால் ஸ்டார்ட் பண்ணப்படுற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து சில எக்ஸம்ஷன் அண்ட் கன்செஷன் வந்து கொடுப்பாங்க to promote the cooperative movement, and also because of the fact that it is not profit enterprises. Non-profit enterprise அப்படின்றதுனால சில பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். கவர்மெண்ட் ப்ரொவைட் வேரியஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டேக்ஸ் கன்செஷன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸம்ஷன்னா வந்து தவிர்க்குது, இதுக்கெலாம் இந்த மாதிரி பர்டிகுலர் விஷயத்துக்கெலாம் வந்துட்டு டேக்ஸே தேவையில்லை அப்படின்னு ஃபுல்லாகவே தவிர்க்கிறது எக்ஸம்ஷன். கன்செஷன் வந்துட்டு பர்சன்டேஜில் கன்செஷன் கொடுக்கறது, குறைக்கிறது, அது வந்து டேக்ஸ் கன்செஷன். நெக்ஸ்ட் வந்து ரூரல் கிரெடிட். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகண்ட்லி இன் ஃப்ரீயிங் வில்லேஜஸ் ஃப்ரம் மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ்னால் இந்த வட்டிக்கு விடுறவங்க. Earlier, money lenders used to charge high rate of interest, and the earnings of the villages were spent on the payment of interest alone. அவங்க வந்து ரொம்ப வட்டிலாம் வந்துட்டு அதிகமாக போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக போடுவாங்க. அப்படி போடும்போது வில்லேஜஸோட ஏர்னிங், அவங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுலே வந்துட்டு செலவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் ப்ரொவைட் லோன் அட் சீப்பர் interest rate and have benefited the rural community. After the establishment of cooperatives, the rural people were able to come out of a grip of money lenders. So in the cooperative societies வந்ததுக்கு அப்புறம் சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அவங்க வந்து லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதனால மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த கிரிப்புனா வந்துட்டு பிடி, அந்த பிடியிலேருந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க இப்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பெருசாக ஃபண்ட்ஸ் வந்து வராது. ஃபண்டுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் ஃபீஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், மெம்பர்ஷிப் ஃபீஸ் கூட வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்து லிமிட்டட் ஃபண்ட் இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹாவ் லிமிட்டட் மெம்பர்ஷிப் and are promoted by the weaker section. கொஞ்சம் புவர் பீப்புள்ஸ் தான் வந்து இந்த சொசைட்டியில் இருப்பாங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்டட் இஸ் லோ, அதுவும் கம்மியாக தான் இருக்கும். therefore the fund available with the cooperatives are limited. The principle of one man one vote and limited dividend are also reduce the enthusiasm of members. ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து கேபிட்டல் கொடுத்துருந்தாலும் ஒன் மேன் ஒன் ஓட் அண்ட் டிவிடெண்ட் வந்து லிமிட்டடாக இருக்குது. இது எல்லாமே வந்து மெம்பர்ஸோட அந்த எந்தூசியாசம் வந்து கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். they cannot expand their activities beyond a particular level because of the limited financial resource. ஸோ கொஞ்சமாக ஃபினான்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டெண்ட்க்கு மேலே அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க பெருக்க முடியாது, வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்டு. ஸோ கவர்மெண்ட் ஃபண்டு மேலே ரொம்பவே வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓவர் ரிலையன்ஸ்னால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்ஸஸ். தேர் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆர் லிமிட்டட் அண்ட் தே டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட். The funding and the amount of funds that could be released by the government are uncertain. எப்போ அவங்க கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அன்சர்டைனாக இருக்கிறதுனால, ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். therefore cooperatives are not able to plan their activity in a right manner. அன்சர்டைன், சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க ஏதாவது பிளான் வச்சுருந்தா கூட கரெக்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண அவங்களால முடியாது. ஏன்னா சொன்ன நேரத்துக்கு ஃபண்ட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஷூரிட்டியும் வந்து இல்லை. imposed by government. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து வீக்கர் செக்ஷன்ஸ்னால வாலண்ட்ரியாக அவங்க வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஆனால் இங்கே இந்தியாவில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்றதே வந்துட்டு இனிஷியேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை கவர்மெண்ட். ஸோ அது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். கவர்மெண்ட் வந்து இதை இம்போஸ் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து தாக்குதல் வந்து நிறைய இருக்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் வேர் வாலண்ட்ரி ஸ்டார்டட் பை த வீக்கர் செஷன்ஸ். வீக்கர் செஷன்ஸ் அவங்களே வாலண்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. தி ஆப்ஜெக்டிவ் இஸ் டு இம்ப்ரூவ் தேர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை அ பிஸ்னஸ்மேன். ஸோ பிஸ்னஸ்மேன் கொடுக்குற அந்த ஒரு பாதிப்பு, அந்த ஒரு என்ன சொல்கிறது,
அவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து இவங்களை வந்து வீக்காகவே வச்சுருக்கிறது. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. பட் இன் இந்தியா த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை கவர்மெண்ட். வைட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் லேக்கிங். இங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. தேர்ஃபோர் த பெனிஃபிட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹவ் ஸ்டில் நாட் ரீச்ட் மெனி புவர் செஷன்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ்னா என்ன, இது எதுக்காக இருக்குது அப்படின்றது இன்னுமே வந்துட்டு சில புவர் செஷனுக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்றது தான் வந்து உண்மை. பெனிஃபிட்ஸ் டு ரூரல் ரிச் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ன்றது வீக்கர் செஷனுக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பெனிஃபிட் யார் ஆகிறா அப்படின்னா ரூரல் ரிச், வில்லேஜஸில் இருக்க ரிச் பீப்புள் தான் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. அண்ட் புவர் பீப்புளுக்கு இது இன்னுமே வந்துட்டு போய் சேரலை. கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹாவ் பெனிஃபிட்டட் த ரூரல் ரிச் அண்ட் நாட் த ரூரல் புவர். The rich people elect themselves to the managing committee and manage the affairs of a cooperatives for their own benefits. ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க தான் அந்த கோஆப்ரேட்டிவோட எல்லா அஃபேர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். ஸோ த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆஃப் அ ஸ்மால் ஃபார்மர்ஸ் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு ஃபில்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி. ஸோ அங்கே இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுருக்கவர் இருக்கார் அப்படின்னா சின்ன சின்ன லேண்ட் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அவர் பேச்சை தான் வந்து கேட்டாகணும். அப்போ இருக்கும்போது அவங்க சின்ன லேண்ட் வச்சுருக்கவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. தே டு நாட் ஹாவ் எனி சர்ப்ளஸ் டு த மார்க்கெட். ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்க விளைவிக்கிறது வந்துட்டு சர்ப்ளஸ்லாம் வந்து வராது, அதிகமாகலாம் வராது. ஸோ த ரிச் ஃபார்மர்ஸ் வித் vast tracts of land produce in surplus quantities. இதே நிறைய லேண்ட் வச்சுருக்கவங்க அவங்க வந்து சர்ப்ளஸ் பார்ப்பாங்க. அண்ட் சர்வீஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் such as processing, grading, correct weightment and fair price actually benefits them. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யாருக்கு போய் சேருது அப்படின்னா ரிச் ஃபார்மர்ஸ்க்கு தான் வந்துட்டு போய் சேருது. அண்ட் புவர் இஸ் நாட் கெட்டிங் த ரைட் திங் த்ரூ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலயமா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு வரதில்லை. Inadequate rural credit. Cooperative society give loan for their productive process and not for personal or family expenses. ஸோ ரூரல் அந்த இருக்கிற சொசைட்டி வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் ப்ராசஸ்க்கு தான் கொடுப்பாங்களே தவிர, அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக லோன்ஸ் கொடுப்பாங்களே தவிர பர்சனலுக்கும் இல்லை ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கும் அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த புவர் ரூரல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகெயின் தே வில் கோ டு த மணி லெண்டர்ஸ். அங்கே போகும்போது அவங்க திரும்பியும் வந்துட்டு மணி லெண்டர்ஸோட அந்த கிளச்சஸில் அவங்க மாட்டுற மாதிரி இருக்கும். Therefore, the rural poor continue to depend on the money lenders for meeting expenses of marriage, medical care and social commitments, etc. Cooperatives have not been successful in freeing the rural poor from the clutches of the money lenders. So, cooperative வந்து full successful ஆகலை. எதுலேருந்து அப்படின்னா மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து இந்த ரூரல் பீப்புளை காப்பாற்றுறதுல, அந்த கிளச்சஸ் அந்த பிடியிலேருந்து காப்பாற்றுறதுல இன்னுமே வந்துட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இது வந்து ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில். ஸோ மேனேஜிங் ஸ்கில் வந்து இங்கே ரொம்பவே வந்து லேக் ஆகுது. வை? பிகாஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் மேனேஜ்டு பை த மேனேஜிங் கமிட்டி எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ். அவங்களே தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் அ மேனேஜிங் கமிட்டி மே நாட் ஹாவ் த ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன், ஸ்கில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இருக்காது, ஸ்கில் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. Since it has limited financial resources, its ability to compensate its employees also limited. அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களோட எபிலிட்டி, எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியோ இல்லை ஏதோ கொடுக்குற அந்த எபிலிட்டி வந்து அவங்களுக்கு லேக் ஆகிட்டே வந்து இருக்குது. தேர்ஃபோர் இட் கேனாட் எம்ப்ளாய் த பெஸ்ட் டேலண்ட். அவங்களால வந்துட்டு பெஸ்ட் டேலண்ட்டை எம்ப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சேலரி கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்காது. ஸோ லேக் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில் ரிசல்ட்ஸ் இன் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட ரிசல்ட் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் புவர் ஃபங்க்ஷனிங்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அவங்களோட ஆப்ஜெக்டிவோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் சப்ஜெக்ட் டு எக்ஸசிவ் கவர்மெண்ட் ரூல்ஸ். இவங்க வந்துட்டு
ரொம்ப ரூல்ஸ் வந்து போடுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அது வந்து விச் அஃபெக்ட்ஸ் தேர் அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ப்ரைவசி, அதாவது அட்டானமஸ்ன்றது தன்னாட்சி, அதையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது நடக்காமல் போயிடும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரப்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்கும், அதில் தலையிட்டுட்டே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு adhering to various regulations takes up much of the management's time and efficiency. ஸோ இங்கே வந்துட்டு கவர்மெண்ட் இன்டரப்ட் பண்ணுறதுனால அட்ஹேரிங்னா வந்துட்டு ஸ்டிக் ஃபாஸ்ட், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றத்துக்கு அவங்களுக்கு வந்து நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் வந்து தேவைப்படும். அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இஃப் அ மெம்பர்ஸ் ஆஃப் அ மேனேஜிங் கமிட்டி ஆர் கரப்ட், தே கேன் ஸ்விண்டில் த ஃபண்ட்ஸ் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ மெம்பர்ஸ் வந்துட்டு கரப்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு சரியாக வந்து இல்லை, டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தே கேன் ஸ்விண்டில் த ஃபண்ட்ஸ் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸ்விண்டல்னால் வந்துட்டு மோசடி, சரிங்களா. ஸோ அந்த காசெல்லாம் வந்துட்டு இவங்க மோசடி பண்ண முடியும், ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ மெனி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹவ் ஃபேஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் அண்ட் க்ளோஸ்ட் டவுன் பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ கரப்ஷன் இருக்கிறதுனாலையும் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனாலும் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் inefficiency leading to losses. Cooperative society operate with limited resources, financial resource லிமிட்டடாக இருக்கும். டேலண்டட் எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க, தே ரெக்ரூட் பண்ண முடியாது. therefore they cannot recruit the best talent, acquire latest technology or adopt modern management practice. இது எதுவுமே வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஃபினான்ஷியலி அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால they operate in a traditional mold which may not be suitable in a modern business. ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால, பிஸ்னஸ் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால மாடர்ன் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களால கோப்பப் பண்ண முடியாது. தே சஃபர் லாஸஸ், அதனால லாஸ் வந்து அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் சீக்ரஸி. சீக்ரஸி வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு தே ஒர்க் ஃபார் ஆல், ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச் தான் வந்து கான்செப்டே. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எந்த சீக்ரஸியும் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சீக்ரஸி அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். இங்கே எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியாதனால அது ஜென்ரல் பப்ளிக்குக்கும் ஈஸியாக வந்து அந்த சீக்ரஸி ஸ்ப்ரெட் ஆகிடும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் இஸ் அ கீ ஃபார் the competitiveness of any business organization, but business secrets cannot be maintained in cooperatives because all members are aware of the activity of an enterprise. எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். Further reports and accounts have to be submitted to the registrar of cooperative society. Therefore information relating to activities, revenues, members etc becomes public knowledge. ஸோ பப்ளிக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரெசி இட்ஸ் நாட் பாசிபிள் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் மெம்பர்ஸ், முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மெம்பர்ஸ்குள்ளே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினாலே அங்கே வந்து கோஆப்ரேஷன் இருக்கணும். அண்ட் இங்கே வந்துட்டு கான்ஃப்ளிக்ட், சண்டை வருது அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்க முடியாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் தேர்ஃபோர் ஹார்மனி அமாங் மெம்பர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சரிங்களா. ஹார்மனி இல்லை, அங்கே வந்துட்டு நல்லிணக்கம் இல்லை அப்படின்னா ஷுவராக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்துட்டு ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்க முடியாது. பட் இன் ப்ராக்டிஸ் தேர் மைட் பி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், உள்ளுக்குள்ளேயே வந்து பாலிட்டிக்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், குவாரல்ஸ் இருக்கும். குவாரல்ஸ்னால் வந்து டிஸ்அக்ரிமெண்ட், சண்டை, அதை தான் வந்து குவாரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அமாங் த மெம்பர்ஸ், which may lead to disputes. Such disputes affects the functioning of cooperative society. ஸோ அந்த தடைகள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக வந்து இருக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் ஸ்கோப். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி cannot be introduced in all industries. Their scope is limited to only certain areas of enterprise.
ஸோ எங்கெல்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கோப் வந்து நிறைய இடத்துல இருக்காது. இது வந்து ரூரல் வில்லேஜஸில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய ஏரியாஸில் வந்துட்டு இது ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்கோப்பே வந்துட்டு இருக்காது, வாய்ப்பே வந்து இருக்காது. சின்ஸ் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஆர் limited, they cannot undertake large scale operation and is not suitable in industries requiring large investment. ஸோ லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ லிமிட்டட் ஸ்கோப் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ ஃபார் நம்ம வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ்ஸில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ would have understood the video and the concept. Please share the video with your friends and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.